வணக்கம். ஓஷோவின் பியாண்ட் என்லைட்டன்மென்ட் சொற்பொழிவு தொடர்லிருந்து 26வது ஆடியோவை நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். உங்களுக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த உரையாடல்ல சில அசாதாரணமான கேள்விகள் இருக்கு. ஞானம் அடைஞ்ச பிறகு ஒருத்தரோட கடந்த காலமே மாறிடுமா? ஏன் எல்லா சுயசரிதைகளும் ஒரு விதத்துல கற்பனை கதை தான்னு ஓஷோ சொல்றார். வாங்க உள்ள போலாம். நிச்சயமா. இது வெறும் தத்துவ விசாரணை இல்ல. நம்ம வாழ்க்கையை நாம எப்படி பார்க்கறோம், நம்ம கதையை நாம நமக்கே எப்படி சொல்லிக்கிறோங்கிறதையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு உரையாடல் இது. ஓஷோவோட சில கதைகள் மூலமா ஞானங்கிறது ஒரு தனிப்பட்ட அனுபவமா இல்லாம, அது எப்படி ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் அவரை சுத்தி இருக்கிறவங்க பார்வையும் மாற்றி எழுதுதுன்னு பார்க்க போறோம். புத்தர் போலத்தான் இருந்தீங்க. அதே அமைதி, அதே அன்பு. உங்க ஞானம் அடைந்த கதைங்கிறது எங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அழகான சாதனம்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய பாராட்ட மாதிரி தெரியுது. ஆமா, ஆனா அதுக்கு ஓஷோ சொல்ற பதில் இன்னும் ஆழமானது. அவர் நீங்க சொல்றது கிட்டத்தட்ட சரின்னு ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு மனிதனுமே இயல்பாவே ஒரு புத்தன்தான். ஆனா ஒரு ஆழமான தூக்கத்துல கனவுகள்ல தொலைஞ்சு போயிருக்கான். ஞானம்ங்கிறது அந்த தூக்கம் களைகிற ஒரு தருணம். அப்போதான் இவ்வளவு நாளா வெளியே தேடின புதையல் தனக்குள்ளேயே இருக்கிறத ஒரு பேரதிர்ச்சியோட உணர்றான். அது புதுசா கிடைச்சதில்ல, எப்போதுமே அங்க இருந்ததுதான். இங்கதான் ஓஷோ ரசவாதம்ங்கிற வார்த்தைய பயன்படுத்துறார். ஞானம் அடைஞ்ச பிறகு கடந்த காலத்துல நடந்த சாதாரண சம்பவங்கள் எல்லாம் தங்கமா மாறுதுன்னு சொல்றார். இத கொஞ்சம் விளக்க முடியுமா? கடந்த காலம் எப்படி மாற முடியும்? நடந்துதானே ஆகணும். இது ஒரு அருமையான கேள்வி. ஓஷோ சொல்றது என்னன்னா, சம்பவங்கள் மாறாது, ஆனா அதுக்கு நாம கொடுக்கிற அர்த்தம் மொத்தமா மாறிடும். அது வரைக்கும் அர்த்தமே இல்லாத ஒரு சின்ன விஷயம் திடீர்னு ஒரு பெரிய குறியீடா தெரியும். இத விளக்கதான் அவர் தம் பள்ளி வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை ரொம்ப அழகா சொல்றார். ஆமா, அந்த ரகுமுதீன் ஆசிரியர் கதை. அவர் ரொம்ப கண்டிப்பானவர் இல்லையா? ஆமா, மிகச்சரியானவர், ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னே சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் முதல் நாள் வகுப்புல அவர் மாணவர்கள் கிட்ட சொல்ற முதல் விஷயம், தலைவலி வயிற்று வலின்னு நிரூபிக்க முடியாத காரணங்களுக்கெல்லாம் என்கிட்ட விடுமுறை கிடையாது. காய்ச்சல்னா நான் உன்னை தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், ஆனா உன் தலைவலிய நான் எப்படி நம்புறதுன்னு கேட்பாராம். இது ஒரு விதத்துல நியாயமான கேள்விதான். ஆமா, ஆனா இளம் ஓஷோவுக்கு இது ஒரு சவாலா இருந்திருக்கு. தலைவலி இருக்குன்னு நிரூபிக்க முடியுமாங்கிற கேள்விக்கு அவர் செயல் மூலமா பதில் சொல்ல நினைச்சிருக்கார். சாயங்காலமா அந்த ஆசிரியர் நடந்து வர்ற வழியில ஒரு பெரிய மாமரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டார். ஆசிரியர் சரியா மரத்துக்கு கீழே வந்ததும் அவர் தலையில குறிப்பாத்து ஒரு பெரிய மாங்காய தூக்கி போட்டிருக்கார். ஆசிரியர் ஆன்னு வலியில கத்த மேல பார்த்தா ஓஷோ. கீழே இறங்கி வந்ததும் அந்த ஆசிரியர் கோவப்படல, மாறா ஒரு புன்னகையோட சொன்னாராம், சபாஷ், தலைவலின்னு ஒன்னு இருக்குன்னு நிரூபிச்சிட்டேன். இதுக்கு மேல எனக்கு சந்தேகம் இல்ல. அப்படியா? ஆமா, இனிமே உனக்கு தலைவலினா ஒரு விரல காட்டு, வயித்து வலினா 2 விரல காட்டு, நான் விடுமுறை கொடுத்துட்றேன். ஆனா தயவு செஞ்சு இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லாதேன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டார். இதுவே ஒரு சுவாரஸ்யமான கதை தான். ஆனா இது எப்படி ஞானத்தோட கடந்த காலத்தை மாற்றதோட தொடர்பு படுத்துறார், அதுதான் இங்க முக்கியம். அங்கதான் விஷயமே இருக்கு. பல வருஷங்களுக்கு பிறகு ஓஷோ உலகம் முழுக்க பிரபலமானதும் அதே ஆசிரியர் ஊர்ல பெருமையா சொல்ல ஆரம்பிச்சாராம், இந்த பையன் பின்னாடி பெரிய ஆளா வருவான்னு எனக்கு அப்பவே தெரியும். இந்த மாங்கா சம்பவமே அதுக்கு சாட்சி. இந்த உலகத்துல யாருமே சிந்திக்காத ஒரு விஷயத்த அவன் செஞ்சு காட்டினான். அவன்கிட்ட ஒரு தனித்துவம் அப்பவே இருந்ததுன்னு. ஓ, புரியுது. இப்போ அதே ஆசிரியர் நிகழ்காலத்துல ஓஷோ அடைந்திருக்கிற புகழின் வெளிச்சத்துல அந்த பழைய சம்பவத்தை பாக்குறார். ஆனா இதுல ஒரு மறுபக்கமும் இருக்குமே. நிச்சயமா, ஓஷோ அதையும் சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை நான் ஒரு பெரிய திருடனாகவோ குற்றவாளியாகவோ மாறியிருந்தா அப்ப என்ன சொல்லியிருப்பார்? அதேதான், இதே சம்பவத்தை சொல்லி, இவன் சின்ன வயசுலேருந்தே ஒரு கிரிமினல்னு எனக்கு தெரியும், என் தலையிலேயே மாங்காய போட்டவன் இவன், அப்பவே உன்னோட குமா எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு இதே ஆசிரியர் சொல்லியிருப்பார். சம்பவம் ஒண்ணுதான், ஆனா நிகழ்காலம் எந்தவோ அதுதான் கடந்த காலத்துக்கு அர்த்தம் கொடுக்குது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து. அப்போ நம்ம நினைவுகளுங்கிறது ஒரு நிலையான பதிவு இல்ல, அது நம்ம இப்போ யாருங்கிறத பொறுத்து நம்ம தொடர்ந்து திருத்தி எழுதுற ஒரு கதை. இதுக்குதான் மகாத்மா காந்தியோட சுயசரிதையும் ஒரு உதாரணமா சொல்றார். ஆனா காந்தியோட கதைய கற்பனைன்னு சொல்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லையா? ஓஷோ எந்த அடிப்படையில அப்படி சொல்றார்? அது ஒரு நேரடியான குற்றச்சாட்டு இல்ல, மாறாக மனித மனம் செயல்படும் விதத்தை பற்றிய ஒரு ஆழமான பார்வை. ஓஷோ காந்தியின் சுயசரிதையில் வரும் அந்த விக்கியாத்த சம்பவத்தை மேற்கோள் காட்டுகிறார். காந்தியின் அப்பா இறக்கும் கடைசி இரவு. காந்தி அவருக்கு கால் பிடித்து கொண்டிருக்கிறார். அப்பா தூங்கியதும் தன் மனைவியின் அறைக்கு செல்கிறார். அந்த சமயத்துல தான் அவர் தந்தை இறந்து விடுகிறார்.
ஆமா, அந்த ஒரு இரவு கூட என் தந்தையோடு இருக்க முடியாமல் காம உணர்ச்சி என்னை ஆட்கொண்டதே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய அவமானம்னு காந்தி எழுதுறார். அந்த குற்ற உணர்ச்சி தான் தன்னை பிரம்மச்சரியத்தை நோக்கி தள்ளுச்சுன்னு குறிப்பிடுறார். சரி, ஆனா ஓஷோ இங்கே ஒரு எளிமையான மறுக்க முடியாத உண்மையை சுட்டி காட்டுகிறார். காந்தியோட 4 மகன்களுமே இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் பிறந்தாங்க. ஓ. அப்போ அந்த இரவு தான் அவரை பிரம்மச்சரியத்துக்கு தள்ளுச்சுங்கிற வாதத்தோட காலவரிசை ஒத்து போகலையே. ஓ, அப்போ காந்தி பொய் சொன்னார்னு ஓஷோ சொல்ல வரல. ஆனா பிற்காலத்துல மகாத்மா ஆன பிறகு தன் வாழ்க்கைய திரும்பி பார்க்கும்போது அந்த அப்பாவி இளைஞனோட செயலுக்கு ஒரு மகாத்மாவோட கண்ணோட்டத்துல ஒரு தார்மீக அர்த்தத்தை கொடுக்க முயற்சி செய்றார். அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் ஓஷோவோட மையக்கருத்து. எல்லா சுயசரிதைகளும் கற்பனையே. நாம எல்லாரும் நம்ம கடந்த காலத்தை நிகழ்கால கண்ணோட்டத்தோட திரும்பி பார்த்து புள்ளிகளை இணைச்சு ஒரு தர்க்கரீதியான கதையை உருவாக்குறோம். நம்மளோட தோல்விகளுக்கு ஒரு காரணம், வெற்றிகளுக்கு ஒரு காரணம்னு ஒரு நேர்கோட்டுல நம்ம வாழ்க்கையை அமைக்க முயற்சி செய்றோம். ஆனா வாழ்க்கை அப்படி நேர்கோட்டுல நடக்கிறதில்ல. ஆமா, அது குழப்பமானது, தற்செயலானது. அந்த ஞானம் வந்த பிறகுதான் அந்த குழப்பத்துல இருந்த அழகே புரிய ஆரம்பிக்குது. இந்த கடந்த காலத்தை பற்றிய பார்வை ஒருத்தரோட அக உலகத்தை பற்றியது. சரி, இந்த அகமாற்றம் அடைந்த பிறகு அவங்க எப்படி புற உலகத்துல செயல்படுறாங்க? எல்லா ஞானிகளும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா? இந்த உரையாடல் அடுத்ததா இந்த பகுதிக்கு நகருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த அகமாற்றம் ஒருத்தரோட இருப்பை எப்படி வடிவமைக்குதுங்கிற கேள்விக்கு ஓஷோ அடுத்து வரார். ரமண மகரிஷி மாதிரி சில ஞானிகள் ஏன் ஒரே இடத்துல இருந்துட்டாங்க? ஆனா புத்தர், மகாவீரர், ஜெய கிருஷ்ணமூர்த்தி மாதிரி சில குருக்கள் ஏன் வாழ்க்கை முழுக்க பயணம் செஞ்சாங்க? இதுக்கு ஓஷோ ஒரு அழகான வேறுபாட்டை விளக்குறாரு. ஞானிகள், மிஸ்டிக்ஸ் மற்றும் குருக்கள், மாஸ்டர்ஸ் என்கிற அந்த பிரிவினை தானே? அதேதான். முதலாவது ஞானிகள், அதாவது மிஸ்டிக்ஸ். அவங்க உண்மைய முழுசா உணர்ந்தவங்க, ஆனா அந்த அனுபவத்தை வார்த்தைகளால கடத்தவே முடியாதுன்னு ஆழமா நம்புறவங்க. அவங்க ஒரு கிணறு மாதிரி. தாகம் எடுத்தவங்க தான் கிணத்தை தேடி வரணும். கிணறு யாரையும் தேடி போகாது. அவங்க இருப்பு மூலியமா பேசுவாங்க, அப்படித்தானே? ஆமா, அவங்க கிட்ட அந்த உண்மையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கலைத்திறன் இயல்பாவே இல்லாம இருக்கலாம். அவங்க இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்போ குருக்கள், மாஸ்டர்ஸ் என்பவர்கள் யாரு? அவங்களும் அந்த அனுபவத்தை வார்த்தையில சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சவங்க தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அவங்க கிட்ட ஒரு தனித்திறமை இருக்கு. அது ஓவியமா இருக்கலாம், கவிதையா, நடனமா, ஏன் பேச்சா கூட இருக்கலாம். அந்த திறமை அவங்கள சும்மா இருக்க விடாது. சரி. அவங்க தங்களோட திறமைய பயன்படுத்தி மறைமுகமான வழிகளை கண்டுபிடிச்சு அந்த வார்த்தைகள் இல்லாத செய்திய மத்தவங்களுக்கு எப்படியாவது உணர்த்த முயற்சி செய்றாங்க. அவங்க ஒரு மேகம் மாதிரி தாகம் இருக்கிற நிலத்தை தேடி போய் மழைலா பொழியறாங்க. மலை முகமது கிட்ட வரலன்னா முகமது மலைகிட்ட போவார்னு சொல்ற மாதிரி, அப்ப இதுல யாரு உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு எதுவும் கிடையாதாம். நிச்சயமா கிடையாது. இதுல உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற பிரச்சனைக்கே இடமில்ல. ஒருத்தர் நிலையா இருக்கிறது, இன்னொருத்தர் பயணம் செய்யறது. இது அவங்களோட இயல்பு, அவங்க கிட்ட இருக்கிற கருவி. அப்படிதானே? கரெக்ட். ரமண மகரிஷியின் மௌனம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ அவ்வளவு சக்தி வாய்ந்தது புத்தரின் சொற்களும். ஓஷோ என்ன சொல்றாருன்னா, ஒரு ஞானி, அதாவது ஒரு மிஸ்டிக் ஆகிறதே அரிது. ஆனா ஒரு குரு, ஒரு மாஸ்டர் ஆகிறது அதை விட அரிது. ஏன்னா அதுக்கு உண்மையை உணர்ந்தா மட்டும் போதாது. அத மத்தவங்களுக்கு கடத்துவதுக்கான ஒரு தனித்துவமான திறமையும் எல்லையில்லாத கருணையும் வேணும். மிகச்சரியா சொன்னீங்க. இதுக்கு ஜே கிருஷ்ணமூர்த்தியோட கடைசி நாட்கள்ல ஒரு உருக்கமான உதாரணமா சொல்றார். அவரோட வாழ்க்கையே மத்தவங்களுக்கு அந்த செய்தியை கொண்டு சேர்க்கறதுல தான் அடங்கியிருந்தது. ஆமா, கிருஷ்ணமூர்த்தி இந்தியாவிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னாராம், மருத்துவர்கள் என்னை இனிமேல் பேசவோ பயணம் செய்யவோ கூடாதுன்னு சொன்னா 4 வாரத்துல நான் இறந்துடுவேன்னு. ஆச்சரியமா? ஆச்சரியமா அது அப்படியே நடந்தது. ஏன்னா அவரோட வேலை, அவரோட நோக்கம் முடிஞ்சிருச்சு. அவரோட படகு கரைக்கு வந்து பல காலமாகிவிட்டது. ஆனா யாராவது ஒருவர் இன்னும் கேட்க மாட்டாரா, யாராவது ஒரு ஆன்மா இன்னும் தொடப்பட மாட்டாரான்னு பயணத்தை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தார். அந்த வாய்ப்பும் இல்லாம போனதும் அவர் விடைபெற்றார். அப்போ அவரோட உயிர் சக்தியே அந்த பகிர்வுல தான் இருந்திருக்கு. அந்த பகிர்வுக்கான வழி அடைக்கப்படும் போது இந்த உடல்ல இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு அவர் உணர்ந்திருக்காரு. இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஆமா, இந்த வெளிப்படுத்துறது, மௌனமா இருக்கிறது எல்லாமே தியானத்தோட ஆழமான நிலையிலிருந்து தான் வருது. இதுதான் நம்ம உரையாடலோட கடைசி பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஒருத்தர் தியானத்துல கேக்குற ஒரு சத்தத்தை பத்தி கேள்வி கேட்கிறார். ஆமா, அவர் கேக்குறாரு, நான் தியானத்துல ரொம்ப அமைதியா இருக்கும்போது ஓம் மாதிரி ஒரு ரீங்கார சத்தம் உள்ளுக்குள்ள கேக்குது. இது வெறும் மனப்பிரமேகமா, இல்ல இதை நான் ரசிக்கலாமா? இது நிறைய தியானம் செய்யறவங்களுக்கு வர்ற ஒரு அனுபவம் அல்லது சந்தேகம்.
இதுக்கு ஓஷோ ஒரு மிக தெளிவான ஆனா ரொம்ப நுணுக்கமான ஒரு பதில சொல்றார். அவர் சொல்றார், நீங்க அமைதியா இருக்கும்போது எந்த முயற்சியும் இல்லாம ரொம்ப இயல்பா அந்த சத்தம் கேட்டா அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதுதான் மௌனத்தின் இசை, பிரபஞ்சத்தின் ஓசை. எல்லா தியானிகளும் இந்த கேட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. ஆமா, இந்துக்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள்னு ஆழமான தியான நிலைக்கு போன எல்லாருமே இந்த ஒலிய கேட்டிருக்காங்க. ஆனா இதுல ஒரு பெரிய எச்சரிக்கையையும் கொடுக்கறார். இதுதான் இங்க முக்கியமான பகுதி இல்லையா? அந்த அனுபவத்தை நாமளா உருவாக்க முயற்சி செய்யக்கூடாது. மிகச்சரி. நீங்களே வேண்டும்னு ஓம் ஓம் ஓம்னு மந்திரத்தை உச்சரிக்க கூடாது. அப்படி செஞ்சா அது நீங்க உருவாக்குற சத்தம். அது உங்க மனசோட ஒரு சித்தரிப்பு. அதுக்கும் பிரபஞ்சத்தோட உண்மையான இசைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி நீங்க உருவாக்கும் சத்தம் உண்மையான ஒலியை கேட்க விடாம ஒரு தடையா மாறிடும். அப்போ இங்கேயும் அந்த முயற்சியின்மை என்கிற தத்துவம் தான் வருது. நீங்க அந்த ஒலிய தேடி போனா அது கிடைக்காது. நீங்க அமைதியா ஒரு செயலற்ற கேட்பவரா, பாசிவ் லிஸ்னரா இருந்தா அது தானா வெளிப்படும். கரெக்ட். இது நீங்க தண்ணியில உங்க பிரதிபலிப்பை பார்க்க முயற்சி செய்யற மாதிரி. நீங்க அசைஞ்சுகிட்டே இருந்தா கலைஞ்ச பிம்பம் தான் தெரியும். முழுசா அசையாம இருந்தாதான் தெளிவான பிம்பம் தெரியும். அழகான ஊமை. ஓஷோ அதே தான் சொல்றார். நீங்க ஒரு சாட்சியா மட்டும் இருக்கணும். உங்களை முழுசா ஒப்படைக்கணும். எந்த முயற்சியும் செய்யாம என்ன நடக்குதோ அதை நடக்கட்டும்னு அனுமதிக்கணும். திபெத்தியர்கள் ஒருவித உலோக கிண்ணத்தை பயன்படுத்தி இது போன்ற ஒலியை எழுப்புவாங்க. ஆனா அது மனிதனால் உருவாக்கப்பட்டது. அது உண்மையான பிரபஞ்ச ஒலிக்கு ஒரு கிட்டத்தட்ட நகல்தான். ஆனா அது உண்மையானதில்ல. அப்போ உண்மையான ஆன்மீக அனுபவங்கிறது நாமளா உருவாக்குறது இல்ல. அது ரொம்ப இயல்பா நாம ஒரு செயலற்ற சாட்சியா இருக்கும்போது நிகழ வேண்டியது. ஓஷோவோட இறுதியான செய்தி இதுதான் நினைக்கிறேன். உங்களோட இல்லாமைதான் தெய்வீகத்தோட இருப்பு. Your absence is the presence of godliness. ஆமா. அதாவது நான் செய்கிறேன், நான் தேடுகிறேன்னு நீங்க குறுக்க வராம இருந்தா போதும். அந்த அற்புதம் தானா நிகழும். சரியா சொன்னீங்க. இந்த முழு சொற்பொழிவோட சாராம்சமே அதுதான். பின்னோக்கி புனையப்பட்ட கதைகள், கடுமையான விதிகள், இயந்திரத்தனமான பயிற்சிகளை விட உண்மையான, நேரடியான, முயற்சியற்ற அனுபவத்துக்கு தான் ஓஷோ அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. கடந்த காலத்தை நிகழ்காலத்தின் கண்ணாடியில் பார்ப்பதால் வரும் திரிபுகள், ஆன்மீகத்தில் உண்மையை உணர்வதற்கும் அதை வெளிப்படுத்துவதற்கும் உள்ள வேறுபாடு. மற்றும் தியானத்தில் முயற்சி செய்வதற்கும் வெறுமனே இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம்னு ரொம்ப ஆழமான உண்மைகளை எளிய கதைகள் மூலமா விளக்கியிருக்கார். கரெக்ட். அப்போ இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஞானம் கடந்த காலத்தின் அர்த்தத்தை மாற்றி எடுத்தது. ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க தங்களுடைய இயல்புக்கு ஏத்த மாதிரி மௌனமாகவோ அல்லது போதனைகள் மூலமாகவோ வெளிப்படுறாங்க. ஆமா, உண்மையான தியான அனுபவம் என்பது தேடுவதல்ல, கண்டடைவது. அதுவும் எந்த முயற்சியும் இல்லாமல். மொத்தத்துல நாம நம்ம வாழ்க்கைய ஒரு நேர்கோட்டு கதையா பார்க்கறத விட்டுட்டு ஒவ்வொரு கணத்திலையும் வாழும்போதுதான் நம்ம கடந்த காலமே ஒரு புதிய ஒளியில தெரிய ஆரம்பிக்குங்கிறது தான் ஓஷோ நமக்கு விட்டு செல்லும் செய்தி. இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி. ஓஷோ சொல்ற மாதிரி நம்ம நிகழ்காலம்தான் நம்ம கடந்த காலத்தோட கதையை எழுதுதுன்னா, இப்போ இந்த நிமிஷத்துல உங்க வாழ்க்கையோட கதையை நீங்க எப்படி திரும்பி பாக்குறீங்க? ஒரு காலத்துல உங்களுக்கு அர்த்தமே இல்லாததா, ஏன் ஒரு மோசமான சம்பவமா தெரிஞ்ச ஒண்ணுக்கு நீங்க இப்ப இருக்கிற நிலைமைய வச்சு ஒரு புது ஆழமான அர்த்தத்தை கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க.